ஆதிபாரதி சீரியல் நாளைக்கு ஒரு அட்டகாசமான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு. வாசுவை பற்றின மொத்த உண்மையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டாப்புல நம்ம சரவணா அதை வந்து ஆதிக்கிட்ட வந்து ஃபோட்டோவை வந்து திருப்பி பாரதி முன்னாடி காட்டுறாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். கரெக்டாக சரவணை வந்து வந்துடுறாங்க. பைக் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த டிரைவருக்கு வந்து ஃபோனை போடுறாங்க. ஃபோனை போட்டோன்னே எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப வந்து இல்லை இங்கே டீ சாப்பிட போயிருக்கேன், ஒரு 5 நிமிஷம் இருங்க சார் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காப்புல நம்ம சரவணை. கரெக்டாக வந்துடுறாப்புல. வந்தோன்னே வந்து சாரி சார், உங்கள்கிட்ட வந்து நான் உண்மையை சொல்லணுன்னு தான் நினச்சேன். ஆனால் என்னை வந்து என்னோடய ஹெட் எல்லோரும் ஃபோன் பண்ணி வந்து கொடுத்த விஷயத்தை பற்றி யாருக்கும் சீக்ரெட்டாக வச்சுக்கணும், இது சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருங்கள் உங்கள் எல்லாமே புரியுது எனக்கு. ஆனால் தயவு செஞ்சு என் ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சவங்களை பார்த்து வந்து நன்றி கடன் செய்யணும்னு ரொம்ப விரும்புகிறாப்புல. இப்போ இருக்கிறதே அவரால் தானே. அந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாப்புல. கொஞ்சம் நல்லது செய்யணும்னு தான் கேட்குறோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு கேட்டோன்னே டிரைவர் வந்து சாரி சார் சொல்ல முடியாது, இல்லைன்னா எனக்கு வேலை பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு. உங்கள் வேலைக்கு எந்த பிரச்சனையும் வராது, என் ஃப்ரெண்டு பார்த்துப்பான், நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சார் நல்ல விஷயம்னு சொல்கிறீங்க, சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட அட்ரஸ் மட்டும் தான் எனக்கு தெரியும், அதை மட்டும் தான் சொல்லுவேன் அப்படின்னோன்னே அது போகிறோம், நான் மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில் வந்து கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க. அவர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறப்பல நம்ம டிரைவர் எதுக்கு சார், பரவாயில்ல வச்சுக்கோங்க, நல்லதுக்காக கேட்டீங்க, அதுக்கு போய் நான் காசு என்ன தப்பாயிடாதா, இது அதுக்கானது கிடையாது, உங்களோட நேர்மைக்கானது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து அட்ரஸ் வீட்டை வந்து கண்டுபிடிச்சிடுறாப்புல நம்ம சரவணை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த வழியில் வந்தவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. இல்லை இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் இப்போ கல்யாணத்துக்காக போயிருக்காங்க, அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வச்சுருக்காங்க இப்போ அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அந்த வீட்டுக்குள்ளேருந்து துரை வராப்புல. துரைக்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு நம்ம சரவணன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னா கரெக்டாக வந்து வாசு ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு என்ன ஆச்சு ஏது ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னே எல்லா விஷயங்களும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் கரெக்டாக வந்து தூக்கி வாரி போடுது நம்ம வந்து துரைக்கு. உடனே வந்து ஃபோன் பண்ணி அறிவுக்கிட்ட சொன்னப்போ இங்கே புதுசாக ஒருத்தன் வந்து உட்காந்துருக்கான் சரவணன்ட்டு. அவன் துருவி கேட்குறான். அவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாமா, ஏதோ செக்கெல்லாம் வேறு கையில் வச்சுருக்கான் அப்படின்னோடனே இருக்கிற எல்லாத்தையும் உளறி கொட்டிடாதையா, இருக்கிற பிரச்சனை போகாதா அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் ஏதாவது பேசி சமாளிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த கேப்பில் வந்து கரெக்டாக வாசுவோட ஃபோட்டோவை வந்து எடுத்துடுறாப்புல நம்ம ஃபோனில் வந்து சரவணன். எடுத்து முடிச்சுட்டு சரி ஏதாவது ஒன்று விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு துறைக்கிட்ட ஏதோ ஒன்றுனா கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஆதி வந்து பாரதியை பார்க்குறதுக்காக ரூம்குள்ளே வந்தோன்னே வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காப்புல நம்ம ஆதி. கூப்பிட்ட உடனே பாரதி வந்து எதுக்கு எப்போ பார்த்தாலும் இங்கேயே சுற்றிட்டு இருக்கீங்க, உங்கள் பார்வையே சரியில்லை அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்க பாரதி வந்து உடனே கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போகிறப்ப ஓய் பொண்டாட்டி எங்கே போகிற இங்கே வா அப்படின்னோடனே என்ன ஆதி சொன்னீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் கல்யாணம் ஆக போதில் இனிமேல் வந்து அப்படி தான் கூப்பிடுவேன் அப்படின்னோடனே அப்படிலாம் கூப்பிடக்கூடாது, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் கூப்பிடணும். அதெல்லாம் முடியாது பொண்டாட்டி அப்படின்னு கூப்பிட்டோன்னே ஏய் எங்கடி போகிற வாடி இங்கே அப்படின்னோடனே என்னது வாடி போடியா அப்படின்னோடனே ஆமாம் லவ் பண்ணுற வரைக்கும் தான் மரியாதைலாம், லவ் பண்ணதுக்கப்புறம் நீ நான் வேறு கிடையாதுல்ல, அதனால தான் கூப்பிட்டேன் அப்படின்னா. இங்கே பாருங்கள் இப்படிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா வந்து நான் கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன் அப்படின்னோடனே அதெல்லாம் உன்னால் நிப்பாட்டவே முடியாது பாரதி, என் பொண்ணை வர சொல்லட்டுமா அப்படின்னா ஓ என் வாழ்க்கையில் அவள் முடிவு பண்ணுறதுக்கு அவள் கிடையாது, நான் தான் சொல்லுவேன் முடியாது அப்படின்னு சொன்னோன்னே ஆதி வந்து லைட்டாக வந்து படபடன்னு ஆகுது. உடனே வந்து பாரதி நீ இன்னொரு தடவை அப்படி சொல்லாத, எனக்கு வந்து படபடன்னு ஆகுது அப்படின்னு சொன்னோன்னே பாரதி வந்து அங்கே கிட்டக்க நடந்து வராங்க. வந்தோன்னே வந்து கையை வந்து பாரதி இதயத்தில் வச்சோடனே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓய் என்ன எங்கள் 2 பேருக்குள்ளே வந்து நீ வந்து நடுவுலையே இருக்க, அவரை வந்து நான் பார்த்துப்பேன், நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அவரை பற்றி சரியா அப்படின்னு இதயத்துக்கிட்ட வந்து வாசுக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து பேச ஆரம்பித்தோன்னா நார்மல் ஆகிட்டாப்புல நம்ம ஆதி. அதுக்கப்புறமேட்டுக்கு ஆதி ஷர்ட்டில் வந்து இதயத்துக்கிட்ட கரெக்டாக வந்து கிஸ் பண்ணுறாங்க நம்ம பாரதி. பரவாயில்லையே இனிமேல் ஏதாவது ஒன்றுன்னா போகிறோம், நீங்கள் திட்டினீங்கன்னா வந்து அடிக்கடி வந்து கிடைக்கும் போலையே முத்தம் அப்படின்னு சொன்னோன்னா கிடைக்கும் கூட அடியும் சேர்ந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஆதி வந்துடுறப்பல கீழே வந்ததுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்து சரவணன் வராப்பில். சரவணன் வந்தோன்னா சரவணன் வந்து என்னடா பார்த்து பேசணுன்னு தான் நினச்சேன், அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டேன், பட் ஆனால் அந்த பொண்ணுக்கு கல்யாணமா அப்படின்னு என்ன சொல்கிற அப்படின்னு பாரதி கரெக்டாக வந்து காஃபி கொடுக்குறாங்க. என்ன ஒரு இன்சிடென்ட் பாருங்களேன், அதே பொண்ணோட நிலமையில் வந்து நானும் இருக்கேன், அந்த வழியை வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கும்போது இன்னொருத்தர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனசு இருக்கே அது யாருக்கும் கிடைக்காது அப்படின்னு பாரதி தன்னைத்தானே வந்து தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து இந்த விஷயம் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கேன் கொஞ்சம் பாரு அப்படின்னு வந்து
பாரதி முன்னாடியே வந்து வாசுவோட ஃபோட்டோவை வந்து ஃபோனில் எடுத்து திருப்பி காட்டலான்னு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த நேரம் பார்த்து ஃபோன் வந்து டக்குன்னு ஸ்டக் ஆகிடுது. சரி கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்துக்கலாம், முதல்ல காஃபியை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொடுக்குறாங்க. குடிச்சு முடிச்சதுக்கப்புறமேட்டு ஆதிக்கிட்ட வந்து ஃபோனை போடுறாங்க நம்ம ஸ்வேதா. என்ன நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்களா இல்லையா, அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன், பட் அவங்கள தான் பார்க்க முடியல, கல்யாணத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா. இவ்வளோ தானே விஷயம். இப்போ வந்து உங்களுக்கும் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கும் உள்ள சம்பந்தத்தை வந்து நான் சொல்லட்டுமா? ஏன்னா எனக்கு அந்த ஃபேமிலியில் உள்ள எல்லாரையுமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படிங்களாங்க அப்படின்னா, ஆனால் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் இது வரைக்கும் எனக்கு நல்லது பேசுகிற மாதிரி பேசுனீங்க, ஆனால் நீங்கள் இப்போ பேசுகிறது வந்து எனக்கு சரியாக படலையே அப்படின்னு ஆதி வந்து பட்டுன்னு கேட்டோன்னே, இப்போ என்ன உங்களுக்கு வந்து உண்மை தானே தெரியணும், அதை வந்து நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அப்படின்னு பாரதிக்கு தான் அப்படின்னு சொல்ல வராங்க. அதோட பேச ஆரம்பிக்கிறாங்க. அதோட வந்து எபிசோடை வந்து சூப்பராக முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். வேறு லெவலில் கொண்டு போயிட்டுருக்காங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள்.